மறுநாள் பொழுது விடிந்தது. ஆகாஷின் வீட்டில் இருந்த அனைவரும் பரபரப்புடனும் எதிர்பார்ப்புடனும் நீதிமன்றத்துக்கு சென்றனர். அன்றைய நாள் நீதிமன்ற வளாகமே ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது. இதுவரை நடந்த விசாரணைகள் ஒருபுறம் இருந்தாலும் இன்று நடக்கப் போகும் இறுதி விசாரணைதான் அஸ்வினின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது. காலை 8 மணிக்கே வசந்த், ஆகாஷ் மற்றும் அவர்களது ஒட்டுமொத்த குடும்பமும் நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டனர். வர்ஷினியின் பெற்றோரும் வெற்றியும் சந்தியாவும் ஒருபுறம் அமர்ந்திருக்க, செல்லம்மாவும் சுப்பையாவும் தங்கள் குடும்பத்திற்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்புடன் அஸ்வின் நீதிமன்ற அறைக்குள் அழைத்து வரப்பட்டான். அவன் முகத்தில் ஒரு விதமான கர்வம் இன்னும் குறையவில்லை. அதிகாரம் தன் கையை விட்டு போனாலும் தனது தங்கை அகிலாவை வசப்படுத்தி வைத்திருப்பதாக அவன் இன்னும் நம்பினான். நிச்சயமாக அகிலா ஏதாவது தந்திரம் செய்து தன்னை விடுவிப்பாள் என்று நம்பினான். அஸ்வின் தனது வக்கீலிடம் ஏதோ ரகசியமாக பேசிவிட்டு கூட்டத்தில் அகிலாவை தேடினான். கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் வர்ஷினியுடனும் வசந்துடனும் நிற்காமல் தனியாக நின்றிருந்த அகிலாவை கண்டதும் அஸ்வினுக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. அகிலா இன்னும் வசந்தையும் வர்ஷினியையும் வெறுக்கிறாள். அவளது மௌனமே எனக்கு சாதகமாக முடியும் என்று மனக்கணக்கு போட்டான். தனது வக்கீல் மூலம் நீதிபதியிடம் அனுமதி பெற்று விசாரணை தொடங்குவதற்கு முன் அகிலாவிடம் பேச வந்தான். அஸ்வின் அகிலாவை நெருங்கிய போது அவனது கண்கள் போலி பாசத்தை கொட்டியது. அகிலா தலைகுனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அஸ்வின் அவளை நெருங்கி, அகிலா, என்ன பாரு என்றான் மிக மெதுவான குரலில். அகிலா நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த அந்த தீயை அவன் பாசத்தின் வேகம் என்று தவறாக புரிந்து கொண்டான். அஸ்வின் தொடர்ந்தான், பாத்தியா அகிலா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த கௌரவம், பணம், புகழ் எல்லாத்தையும் அந்த வர்ஷினி நாசம் ஆக்கிட்டா. அவளுக்காக உன்னோட புருஷன் வசந்த் இப்போ நம்ம குடும்பத்தையே அழிக்க துணிஞ்சிட்டான். அந்த வர்ஷினி பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம அம்மாவையும் அப்பாவையும் வயசானவங்கன்னு கூட பார்க்காம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். நான் இப்போ கூண்டுக்குள்ளே நிற்கிறேன் அஹி. நான் எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். அந்த வர்ஷினிக்கு நம்ம பாடம் புகட்ட வேண்டாமா? ஏதாவது பண்ணுமா? இந்த கேஸ்லேருந்து நான் வெளியே வந்தாதான் நம்ம மறுபடியும் நிம்மதியாக வாழ முடியும். அகிலா தனது ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ஒரு சிறந்த நடிகையைப் போல பேச தொடங்கினாள். அவளது குரலில் ஒரு விதமான ஆவேசத்தை வரவழைத்து கொண்டாள். ஆமாண்ணா, ஆமா, இந்த வசந்த் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. வர்ஷினி மேலே இருக்கிற அந்த பாசத்தில் நம்ம குடும்பத்தையே அடகு வச்சிட்டான். போயும் சின்ன விஷயத்துக்காக நம்ம அம்மாவையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனானே, என் மனசு எவ்வளவு துடிச்சு தெரியுமா? இவங்க எல்லாரோட வாழ்க்கையை நான் அழிக்காமல் விடமாட்டேன் அண்ணா. நான் யாருன்னு இந்த வசந்துக்கும் வர்ஷினிக்கும் காட்ட போகிறேன் என்றாள் ஆவேசமாக. அஸ்வின் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் திளைத்தான். நிஜமாவாகி நீ இன்னும் என் பக்கம்தான் இருக்கியா? பின்ன இல்லாமல் அவனோட வாழ்ந்துட்டு இருந்தா மட்டும் நான் அவனுக்கு அடிமைன்னு நினச்சிட்டாரா? இன்னைக்கு கோர்ட்டில் நான் என்ன சாட்சி சொல்ல போகிறேன்னு மட்டும் பாருங்க அண்ணா. இந்த வர்ஷினி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவளுக்கும் சரவணனுக்கும் இருந்த பழக்கம்தான் இந்த கொலைக்கு காரணம். என்னோட அண்ணன் அஸ்வின் ஒரு நிரபராதின்னு சொல்ல போகிறேன். வசந்தையும் கூண்டில் நிற்க வைக்காம நான் விடமாட்டேன் அண்ணா. நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் இருக்கேன் என்று அஸ்வினின் கையை பிடித்து கொண்டு அழுவது போல நடித்தாள். அஸ்வினுக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. அவன் அகிலாவின் தலையை தடவி கொடுத்து, அவ்வளவுதான் அகி, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த கேஸ் அப்படியே தவிடு பொடி ஆயிடும். நீ தாண்டா என் உலகம். சீக்கிரமே நான் வெளியே வருவேன். அப்போ இந்த வசந்தையும் வர்ஷினியையும் நம்ம நடு தெருவில் நிற்க வைப்போம் என்று சொல்லிவிட்டு கர்வமான நடை போட்டு திரும்பினான். அவன் சென்ற பிறகு அகிலா தனது கண்களை துடைத்து கொண்டாள். அவள் கண்களில் இப்போது கண்ணீர் இல்லை, மாறாக ஒரு பழிவாங்கும் நெருப்பு எரிந்தது. அவள் மனதிற்குள் நினைத்து கொண்டாள், அஸ்வின், இத்தனை வருஷமா நீ என் கூடவே இருந்து என் ரத்தத்தையும் உயிரையும் உறிஞ்சி குடிக்க நினச்ச ஒரு அட்டைப்பூச்சின்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. என் அப்பாவையே கொண்டுக்கிட்டு என்கிட்டே வந்து பாசத்தை பற்றி பேசுறியா? என்னையே பணத்துக்காக விற்க துணிஞ்ச மிருகத்தோட நெஜ முகம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ என்கிட்ட பல வருஷமாக நடித்த, ஆனால் நான் உன்கிட்ட இந்த 1 மணி நேரம்தான் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த 1 மணி நேர நடிப்பு உன் வாழ்க்கையையே மாற்றப்போகுது. நான் வசந்தோட வாழ்க்கையை அழிக்க மாட்டேன்டா. உன்னோட அசிங்கமான முகமூடிய இந்த உலகம் பார்க்க போகிற நேரத்தை நான் உருவாக்க போகிறேன். அகிலா தூரத்தில் நின்றிருந்த வசந்தை பார்த்தாள். வசந்த் அவளது கண்ணசைவை புரிந்து கொண்டான்.
ஆட்டம் இப்போது அஸ்வினின் கையை விட்டு போய்விட்டது. அஸ்வின் எதை தனது வெற்றி என்று நினைத்தானோ அதுவே அவனுக்கு சவக்குழியாக மாறப்போகிறது. நீதிபதி இருக்கையில் வந்து அமர்ந்தார். நீதிமன்ற அறை நிசப்தமானது. அரசு தரப்பு வக்கீல், உங்கள் விசாரணையை தொடங்கலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். வசந்த் முன்னே வந்தான். அவனது கையில் இருந்த அந்த போன் மற்றும் டைரி இப்போது அஸ்வினின் சாவுக்குறி போல மின்னியது. அஸ்வின் இன்னும் அகிலாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். பாவம், அவனுக்கு தெரியாது தான் இன்னும் சில நிமிடங்களில் ஒரு பெரிய பாதாளத்தில் விழப்போகிறோம் என்று. நீதிமன்ற அறை நிசப்தத்தில் உறைந்திருந்தது. அரசு தரப்பு வக்கீல், சரவணன் கொலை வழக்கில் ஆகாஷ் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் தரப்பு ஆதாரங்களை சமர்ப்பிக்கலாம் என்று உத்தரவிட்டார். வசந்த் கம்பீரமாக எழுந்து நின்றான். அவனது கண்கள் அஸ்வினை ஒரு கணம் ஊடுருவியது. கணம் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் ஆகாஷ் ஒரு பலிகடா. சரவணனை கொன்றது ஆகாஷ் அல்ல, இதோ இந்த கூண்டில் நிற்கும் அஸ்வின் தான் என்று வக்கீல் உரத்த குரலில் சொல்ல நீதிமன்றமே அதிர்ந்தது. அஸ்வினின் வக்கீல் உடனடியாக எழுந்தார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆர்டர். வெறும் வாயால் குற்றம் சாட்டுவது எளிது. ஆகாஷ் தான் கொலையாளி என்று ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கையில் பதிவாகியுள்ளது. இப்போது இவர்கள் ஆதாரமில்லாமல் எதையோ பேசி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார்கள். ஆகாஷின் தரப்பு வக்கீல் புன்னகைத்தார். ஆதாரமா? இதோ பாருங்கள், முதல் ஆதாரம். அந்த குடோனில் கண்டெடுக்கப்பட்ட இரத்தம் படிந்த அந்த தடி. அதன் பிடியில் அஸ்வினின் கைரேகைகள் துல்லியமாக பதிவாகியுள்ளன. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் இதோ. கொலை நடந்த அன்று ஆகாஷ் அங்கே சென்றிருக்கலாம். ஆனால் சரவணனின் தலையில் ஓங்கி அடித்தது அஸ்வின் தான். வாக்குவாதம் முற்றியது. அஸ்வினின் வக்கீல் ஏளனமாக சிரித்தார். ஒருவேளை அஸ்வின் அந்த தடியை தற்செயலாக தொட்டிருக்கலாம். அதை வைத்தே அவன்தான் கொலையாளி என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகாஷ் தரப்பு வக்கீல் நீதிபதியை நோக்கி திரும்பினார். யுவர் ஆனர், அஸ்வின் ஒரு சாதுரியமான குற்றவாளி. எப்போதுமே ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அதை இன்னொருவர் மீது பழியாக போடுவதில் வல்லவன். ஆனால் அவன் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு அவனது அரக்க புத்தி. அவன் ஒரு கொலையை செய்யும்போது அதை யாரையாவது வீடியோ எடுக்க சொல்லி ரசிப்பான். அந்த வீடியோ பதிவான மொபைல் ஃபோன் இதோ. ஒரு பிளாஸ்டிக் கவரில் இருந்த அந்த பழைய மொபைலை வெளியே எடுத்தார். அஸ்வினின் முகம் சட்டென்று வெளுத்தது. அவனது நெற்றியில் வியர்வை அரும்பியது. யுவர் ஆனர், இந்த போன் அஸ்வினின் அடியாள் ஒருவனுடையது. விபத்தில் அவன் கீழே போட்ட இந்த போனில் சரவணன் கொல்லப்பட்ட அந்த 3 நிமிட காட்சி முழுமையாக பதிவாகியுள்ளது. நீதிமன்ற அறையில் இருந்த பெரிய திரையில் அந்த வீடியோ ஓடத் தொடங்கியது. அதில் சரவணன் அஸ்வினின் காலில் விழுந்து கெஞ்சுவதும், அஸ்வின் தனது முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் வக்கிரமாக சிரித்துக்கொண்டே சரவணனின் தலையில் அந்த தடியால் ஓங்கி அடிப்பதும் தெளிவாக தெரிந்தது. வீடியோவில் அஸ்வினின் முகம் மிக துல்லியமாக பதிவாகியிருந்தது. அந்த காட்சியை பார்த்த சந்தியா அலறி அழுதாள். என் அண்ணனை இப்படி துடிக்க துடிக்க கொன்னட்டியே பாவி என்று கதறினாள். அஸ்வினின் வக்கீல் நிலைகுலைந்து போனார். யுவர் ஆனர், இந்த வீடியோ போலியாக இருக்கலாமே என்று இழுத்தார். ஆகாஷ் தரப்பு வக்கீலோ விடவில்லை. இல்லை யுவர் ஆனர், இந்த வீடியோவின் டிஜிட்டல் கையொப்பம் மற்றும் லொகேஷன் டேட்டா அனைத்தும் துல்லியமாக சரிபார்க்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இந்த போனில் அஸ்வின் அந்த அடியாள்களுக்கு செய்த அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளும் உள்ளன. சரவணனை முடிச்சிட்டேன், பழிய ஆகாஷ் மேல போட்டுட்டேன் என்று அஸ்வின் அனுப்பிய மெசேஜ் இதோ. நீதிபதி அந்த ஆதாரங்களை உற்று நோக்கினார். அஸ்வின், உங்கள் தரப்பில் இதற்கு என்ன பதில் இருக்கிறது என்று கேட்டார். அஸ்வின் வாயடைத்து போய் நின்றான். அவனது கர்வம் எல்லாம் காற்றில் கரைந்தது. அவன் மெதுவாக தன் கழுத்தை திருப்பி அகிலாவை பார்த்தான். அகிலா, ஏதாவது சொல்லு, என்னை காப்பாற்றுவேன்னு சொன்னியே என்று கண்களாலேயே பேசினான். அகிலா இப்போது மெதுவாக எழுந்து நின்றாள். அவளது முகம் ஒரு கல்லால் செதுக்கப்பட்டது போல உறுதியாக இருந்தது. அவள் கூண்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். நீதிமன்றமே ஒரு பேரமைதியில் மூழ்கியது. அஸ்வின் இன்னும் நம்பினான் அகிலா தனக்காக பொய் சொல்லப் போகிறாள் என்று. ஆனால் அகிலாவின் காலடி சத்தங்கள் அவனது சாம்ராஜ்யத்தின் இறுதி மணியாக ஒலித்தன. அகிலா கூண்டில் ஏறியதும் அஸ்வினுக்கு நிம்மதி பெருமூச்சு பிறந்தது. அகிலா எப்படியாவது தான் குற்றமற்றவன் என்று நிரூபித்து விடுவாள் என்று நம்பினான். அஸ்வினின் தரப்பு வக்கீல் அஸ்வினிடம், சார், நிலைமை கைமீறி போகுது என்றார். அதற்கு அஸ்வின் தனது வக்கீலிடம், பார்த்துக்கோங்க, இவ என் பக்கம்தான் பேசுவா என்று ரகசியமாக சொன்னான். அவனது முகத்தில் இன்னும் ஒரு நம்பிக்கையான புன்னகை ஒட்டி கொண்டிருந்தது. ஆகாஷ் தரப்பு வக்கீல் விசாரணையை தொடங்கினார்.
நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்ற உறுதிமொழி பெறப்பட்டது. ஆகாஷ் தரப்பு வக்கீல் அகிலாவிடம் உங்க பேர் என்ன என்று கேட்டார். என் பெயர் அகிலா என்று கூறினாள். அகிலா, அஸ்வினுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அகிலா அஸ்வினை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த வெறுப்பு அவனுக்கு புரியவில்லை. இத்தனை காலம் இவனை என் அண்ணன்னு நினைச்சேன், ஆனா இவன் ஒரு மிருகம் என்று அவள் தொடங்கிய முதல் வார்த்தையே நீதிமன்றத்தை அதிர வைத்தது. அஸ்வினின் முகம் சட்டென்று மாறியது. அகிலா, உனக்கு என்னாச்சு என்று அஸ்வின் கத்தினான். அஸ்வினுடைய வக்கீல் குதித்து எழுந்தார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சிக்கு அஸ்வின் மீது தனிப்பட்ட வெறுப்பு இருக்கலாம், அதை வைத்து அவர் பேசுவதை ஏற்க முடியாது. ஆகாஷின் வக்கீல் சற்றும் தளராமல், அகிலா, வர்ஷினிக்கும் அஸ்வினுக்கும் இருந்த அந்த மோதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்டார். அகிலா ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு பேசத் தொடங்கினாள். யுவர் ஆனர், அஸ்வின் ஒரு பெரிய நாடகம் ஆடினார். வர்ஷினி அக்கா அவரை ஏமாத்திட்டதா ஒரு பொய்யை உருவாக்கினாரு. அதை நம்ப வைக்க தற்கொலை நாடகம் ஆடினா. வர்ஷினி அக்காவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காக என்ன பகடக்காயா பயன்படுத்தினா. சரவணனுக்கும் வர்ஷினிக்கும் இடையில ஒரு தவறான உறவு இருக்கிற மாதிரி வதந்தியை பரப்ப சொன்னான். நான் தான் அந்த பொய்யை ஆகாஷ் காதில் சொன்னது. வர்ஷினி அக்காவை பழி வாங்கவும் அந்த வீட்டோட சந்தோஷத்தை உடைக்கவும் அஸ்வின் தான் என்ன அந்த வீட்டுக்கு திட்டம் போட்டு அனுப்பி வச்சான். அஸ்வினின் வக்கீல் ஆவேசமாக இடைமறித்தார். யுவர் ஆனர், இதெல்லாம் அப்பட்டமான பொய். ஆகாஷ் தரப்பு இவளை பணத்துக்கோ அல்லது மிரட்டலுக்கோ விலைக்கு வாங்கிட்டாங்க. ஒரு தங்கை தன் அண்ணனுக்கு எதிராகவே பேசுறானா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்கு. அஸ்வின் கூண்டுக்குள் இருந்தபடி கத்தினான். அகிலா, என்ன பேசுற நீ? அறிவிருக்கா உனக்கு? இவங்க ஒன்று மிரட்டுறாங்களா? அகிலா ஆக்ரோஷமாக அஸ்வினை நோக்கி திரும்பினாள். என்னை யாரும் மிரட்டலடா அஸ்வின். நீ என்ன தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டே என்ன எல்லாம் வேலை பார்த்துருக்க. உன்னோட அந்த டைரியில் என்னடா எழுதியிருக்க? எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டேன்டா. அகிலாவை நல்ல விலைக்கு வித்துடுவேன்னு எழுதியிருக்கியே, அது பொய்யா? என் அப்பாவை கொண்டுட்டு என்னை அனாதை ஆக்கிட்டு இன்னைக்கு பாசத்தை பற்றி பேசுறியாடா? நீதிமன்றத்தில் சலசலப்பு அதிகமானது. அஸ்வினின் வக்கீல் உரத்த குரலில் சொன்னார். யுவர் ஆனர், சாட்சி சொல்லும் இந்த டைரி விவகாரம் வெறும் கற்பனை. அந்த டைரியை இவர்களை தயாரித்திருக்கலாம் அல்லவா? ஆதாரமில்லாத உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை நீதிமன்றம் ஏற்கக்கூடாது. ஆகாஷ் தரப்பு வக்கீல் ஒரு ஃபைலை சமர்ப்பித்தார். யுவர் ஆனர், இதில் அஸ்வின் தனது கைப்பட எழுதிய டைரி. இதில் அகிலாவின் பிறப்பு முதல் அவளை கடத்தி வந்தது வரை அனைத்தும் இருக்கிறது. இதோ அகிலாவின் உண்மையான தந்தை டாக்டர் ராஜேந்திரன் மரண சான்றிதழ். அகிலாவை வெளிநாட்டிற்கு விற்க அவன் போட்ட திட்டங்களுக்கு இதோ ஆதாரங்கள். அகிலா மீண்டும் பேசத் தொடங்கினாள். அவளது குரல் உடைந்தது. ஆனால் அதில் நீதி இருந்தது. ஆகாஷ் எந்த தப்பும் செய்யல. ஆகாஷோட மனைவி வர்ஷினிய அஸ்வின் அடைய நினைச்சா. அது முடியலன்னதும் அவங்களோட கௌரவத்தை அழிக்க என்னை பயன்படுத்திக்கிட்டா. சரவணன் அண்ணனுக்கும் வர்ஷினி அக்காவுக்கும் இடையில இருந்த அந்த நட்புக்கு கரை ஏற்படுத்தினது அஸ்வின் தான். அஸ்வினோட பேச்சை கேட்டு நான் செஞ்ச அந்த பாவம் தான் இன்னைக்கு சரவணனோட உயிரையே எடுத்திருக்கு. உண்மையான குற்றவாளி இதோ இங்க நிற்கிறானே, இந்த அஸ்வின் தான். அஸ்வின் வெறி பிடித்தவன் போல் கத்தினான். பொய், பொய், எல்லாம் பொய், பொய். வசந்த், உன்னை நான் விடமாட்டேன்டா. என் தங்கச்சியே எனக்கு எதிராக திருப்பிட்டியே. அஸ்வினின் வக்கீல் மீண்டும் மோதினார். யுவர் ஆனர், அகிலா இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். அவரது ஹார்மோன் மாற்றங்களால் மனநிலை சரியில்லாமல் இப்படி பேசுகிறார். அஸ்வின் மீது எந்த கொலை குற்றச்சாட்டும் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆகாஷின் வக்கீல் புன்னகைத்தார். அஸ்வின், நீ ஒரு வீடியோ எடுத்தியே, அதை மறந்துட்டியா? யுவர் ஆனர், இதோ அஸ்வினின் போனிலிருந்து மீட்கப்பட்ட வீடியோ. சரவணனை இவன் தடியால் அடித்து கொல்லும் காட்சி இதோ. அந்த வீடியோ நீதிமன்ற திரையில் ஓடியபோது அஸ்வினின் வக்கீல் அப்படியே அமர்ந்து விட்டார். வர்ஷினி தேம்பி தேம்பி அழுதாள். ஆகாஷ் ஆத்திரத்தில் அஸ்வினை பார்க்க அஸ்வினின் முகம் மரணக்களை அடைந்தது. அகிலா சாட்சி கூண்டிலிருந்து இறங்கி வந்து அஸ்வினின் முன்னே நின்றாள். உன்னை அண்ணன்னு நினைச்ச ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் வெக்கப்படுறேன் அஸ்வின். நீதிபதி மேஜையை தட்டினார். அமைதி. இந்த வழக்கின் ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களை கவனித்ததில் அஸ்வின் மீதான கொலை மற்றும் சதித்திட்டங்கள் உறுதியாகின்றன. நீதிமன்ற அறையில் நிலவிய அந்த அமைதி ஒரு சுனாமிக்கு முன்னால் இருக்கும் அமைதியைப் போல இருந்தது. அஸ்வின் மீது அடுக்கடுக்கான ஆதாரங்களை வசந்த் சமர்ப்பித்த போதும் அஸ்வினின் வக்கீல் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க முயன்று கொண்டிருந்தார். அஸ்வினின் முகம் மெல்ல சிவக்கத் தொடங்கியது.
தனது அதிகாரம் தன்னை தற்காக்கும் என்று அவன் இன்னும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இருந்தான். அப்போது ஆகாஷின் தரப்பு வக்கீல் எழுந்து நின்றார். அவரது முகத்தில் ஒரு தீர்க்கமான வெற்றி புன்னகை இருந்தது. கனம் மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, இந்த வழக்கில் இதுவரை நீங்கள் பார்த்தது அஸ்வினின் குற்றங்களின் ஒரு சிறு பகுதிதான். ஒரு பெண்ணின் கௌரவத்தை அழித்து ஒரு குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி கொலைகளையும் செய்த இந்த அரக்கனின் அத்தனை முகமூடிகளையும் கிழிக்க ஒரு முக்கியமான சாட்சி இந்த நீதிமன்றத்தில் முன்னிறுத்த அனுமதி கோருகிறேன். அந்த சாட்சி சொல்ல போகும் உண்மைகள் அஸ்வினின் இந்த சாம்ராஜ்யத்தையே தரைமட்டமாக்கும் என்றார். நீதிபதி அனுமதி அளித்து தலையசைக்க அந்த அறையில் இருந்த மைக்கில் ஒரு குரல் ஒலித்தது. சாட்சி சுமதி கூண்டுக்கு வரவும். சுமதி, சுமதி, சுமதி. அந்த பெயர் நீதிமன்றத்தின் சுவர்களில் மோதி எதிரொலித்த போது அங்கிருந்த ஒவ்வொருவரின் இதய துடிப்பும் ஒரு நிமிடம் நின்றது. வர்ஷினிக்கு தன் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சுமதியா? அவ எப்படி எங்க? அவ மாடியில இருந்து தற்கொலை பண்ணிக்கிட்டத நானே பார்த்தனே. அவ இறந்து போனதை நாங்க எல்லாமே நேர்ல பார்த்தோமே. அவ உயிரோடு இருக்காளா? வர்ஷினியின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன. அவளது கடந்த கால ரணங்கள் அனைத்தும் மீண்டும் ஒரு முறை அவள் கண்முன் வந்து போனது. அஸ்வினின் நிலைமையோ இன்னும் மோசம். சுமதி என்ற பெயரை கேட்டதும் அவனது இதயம் துடிப்பதை மறந்தது. அவனது கை கால்கள் நடுங்கத் தொடங்கியது. நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பியது. முடியாது, அவ வர வாய்ப்பே இல்லை. அவளை தீர்த்துக்கிட்ட சொன்னனே, அவ எப்படி இங்க வர முடியும் என்று அவனது மனம் பதறியது. நீதிமன்றத்தின் பெரிய கதவுகள் மெதுவாக திறந்தன. அந்த அறையே ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல் அதிர நிதானமான காலடி சத்தங்களுடன் உள்ளே நுழைந்தாள் சுமதி. அவளது முகம் ஒரு காலத்தில் பேரழகாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்று அதில் போராட்டத்தின் வடுக்கள் தெரிந்தன. ஆனாலும் அவளது பார்வையில் அஸ்வினை கொன்றுவிடும் அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருந்தது. அவள் மெதுவாக சாட்சி கூண்டை நோக்கி நடந்தாள். அஸ்வினை தாண்டி செல்லும்போது அவள் வீசிய அந்த ஒரு பார்வை அஸ்வினை உயிரோடு எரித்து விடுவது போல இருந்தது. கூண்டில் ஏறி நின்ற சுமதி வர்ஷினியை பார்த்து ஒரு மெல்லிய ஆறுதல் புன்னகையை உதிர்த்தாள். பிறகு நீதிபதியை பார்த்து தனது சாட்சியை தொடங்கினாள். யுவர் ஆனர், என் பெயர் சுமதி. இந்த அஸ்வினால தன்னோட வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தொலைச்ச எத்தனையோ பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்தி. அஸ்வின் வெறி பிடித்தவன் போல் கத்தினான். பொய், பொய், பொய்! இவள் சுமதி இல்லை. இவள் யாரோ ஒரு உருவ ஒற்றுமை உள்ள பெண். இவளை வசந்த் தயாரித்து அழைத்து வந்திருக்கிறான். சுமதியின் வருகை அஸ்வினின் குற்றங்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பாக தெரிந்தாலும் அவளது மர்மமான கடந்த காலம் ஒரு இருண்ட மேகத்தை போல அந்த நீதிமன்றத்தை மூடியது. அவளது கண்கள் வர்ஷினியை பார்க்கும்போது ஒரு விதமான குற்ற உணர்ச்சியும் அதே சமயம் ஒரு இரகசியமான வெற்றியும் தெரிந்தது. இறந்ததாக சொல்லப்பட்ட சுமதி உயிரோடு இருக்கிறாள் என்றால் அவளின் பின்னால் மறைந்துள்ள மர்மங்கள் என்ன? இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே ஸ்டோரி கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுமதி தனது வாக்குமூலத்தை தொடங்கினாள். எனது பெயர் சுமதி. நான், வர்ஷினி, அஸ்வின் எல்லோரும் ஒரே கல்லூரியில் தான் படித்தோம். வர்ஷினி எனது உயிர் தோழி. கல்லூரி நாட்களில் இருந்தே அஸ்வின் ஒரு பெண் பித்தன். அதிகாரத்தையும் பணத்தையும் வைத்து பல பெண்களை காதலிப்பதாக ஏமாற்றி சிதைத்தான். அவன் அடுத்ததா என்னோட தோழி வர்ஷினியை கூறி வச்சான். சுமதியின் கண்களிலிருந்து கண்ணீர் பொங்கி வழிந்தது. அஸ்வின் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி வர்ஷினியை எப்படியாவது அடையணும்னு நினைச்சான். ஆனால் வர்ஷினி அவனை மதிக்கவே இல்லை. அவனது அகங்காரத்தை அவ சீண்டி பார்த்தா. அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு வைக்கிறதுல ஒரு நாள் அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்து தனி அறைக்கு கடத்திட்டு போயிட்டான். ஆனால் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நானும் வர்ஷினியோட ஃப்ரெண்ட் சரவணனும் அஸ்வினால் ஏற்கனவே காதலிச்சு ஏமாற்றப்பட்ட மஞ்சுவும் சரியான நேரத்துக்கு அங்கே போய் வர்ஷினியை காப்பாற்றணும். ஆனால் அந்த அரக்கன் அதையே ஒரு ஆயுதமாக மாற்றிட்டான். அவன் செஞ்ச தப்பை மறைக்க சரவணனுக்கும் வர்ஷினிக்கும் தப்பான தொடர்பு இருப்பது போல வீடியோக்களை உருவாக்குனான். ஒரு நல்ல நண்பர்களுக்கான உறவில் விஷத்தை கலந்தவன் இந்த அஸ்வின். அஸ்வின் கூண்டிற்குள் இருந்தபடி கத்தினான். பொய், பொய்! இவ சொல்றது எல்லாமே பொய். நீதிபதி மேசையை தட்டி அவனை அமைதிப்படுத்தினார். சுமதி தொடர்ந்தாள். அன்னைக்கு நான் அவனோட ஆசையை கெடுத்ததுனால என் மேலே அவனுக்கு கோபம் இருந்தது. அதனால கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகாமல் போனதுக்கும் காரணம் நான் தானே நினச்சான். ஒரு நாள்
ராத்திரி அவனோட அடியாட்கள் மூலமா என்ன கடத்திட்டான். நான் இறந்துட்டதா ஒரு நாடகத்தை எல்லார் முன்னாடியும் அரங்கேற்றினான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவன் என்ன ஒரு பாழடைஞ்ச பங்களால கட்டி வச்சிருந்தான். சுமதியின் கண்கள் கலங்கியது. அவன் எல்லாம் ஒரு மனுஷனே இல்லை சார். வர்ஷினியும் சரவணனும் நான் இறந்துட்டதா நினச்சி அழுததை வீடியோ எடுத்து எனக்கு லைவாக காட்டுனான் சார். சுமதி, உனக்காக அவங்க அழுறத பாருன்னு சொல்லி சத்தமாக சிரிப்பான் சார். பல நாட்களுக்கு எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தராமல் பட்டினி போட்டிருந்தான். லாஸ்ட்டாக என்ன ஒரு பெண்களை விற்கக்கூடிய கும்பல்கிட்ட விலை பேசினான். நீதிமன்றத்தில் இருந்தவர்கள் அனைவரும் அஸ்வினை பார்க்க அவன் தலை குனிந்து நின்றான். அந்த கும்பல் என்னை கடத்திட்டு போகும்போது நான் மயக்கமாக இருந்தேன். ஆனால் மயக்கம் தெளிஞ்சு நான் தப்பிக்க பார்த்தப்ப அவங்க என் தலையில் அடித்தாங்க. அப்புறம் நான் இறந்துட்டேன்னு நினச்சி என்னை ஒரு ஆற்றுல தூக்கி போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் விதி வலியது சார். ஆற்றுல அடிச்சிட்டு போன என்னை பார்த்து ஒரு கிராமத்து மருத்துவர் எடுத்து சிகிச்சை தந்திருக்காரு. நிறைய நாட்கள் எனக்கு சுயநினைவு இல்லாமல் தான் இருந்து நான் யார், என் ஊர் எது எதுவுமே தெரியாமல் நாமக்கல்ல ஒரு அனாதையாக கிடந்தேன். ஒரு பெண்ணாக தனியாக வாழ முயற்சி செஞ்சபோது சமூகம் என்னை மறுபடியும் சிதைக்க தான் முயன்றுது. பல பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு போரைகள் நெய்கிற ஒரு ஏழை குடும்பத்தில் நான் போய் சேர்ந்தேன். அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கும் அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அவங்க எனக்கு பாதுகாப்பு தந்து ஒரு மகளாக என்னை வளர்த்தாங்க. அவங்களுடனே நெசவு தொழில் செஞ்சு போர்வைகளை விற்கும் மகளாக நான் வளர்ந்தேன். எனக்கு இப்போ கல்யாண வயசு வந்துட்டுன்னு தெரிஞ்சு அவங்க கல்யாண ஏற்பாடுகள் கூட செஞ்சாங்க. அப்போ தான் சில அதிகாரிகள் வந்து விசாரித்தாங்க. நான் அவங்கள விட்டு போயிடுவேன்னு பயத்தில் அவங்க முன்னுக்கு பின்னா பதில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் எனக்கு ஏதோ தப்பாக பட்டுது. அதனால் நான் அந்த அதிகாரிகளை சந்தித்து தனியாக பேசினேன். அப்போ தான் அவங்க நடந்த அனைத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. என்னால் எதையுமே நம்ப முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்புறமா விஷயம் தெரிஞ்சு வசந்த் சார் என்னை வந்து மீட் பண்ணார். அவர் ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட் கிட்ட என்னை ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சார். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால எனக்கு சுய நினைவு திரும்பிச்சு. சுமதி வசந்தை பார்த்து ஒரு நன்றி உணர்வோடு புன்னகைத்தாள். வசந்த் சார் என்கிட்ட எல்லா உண்மையையும் கேட்டார். நான் உயிரோடு இருக்கிறது இப்போ வெளியே தெரிஞ்சுன்னா அஸ்வினோட ஆட்கள் என்னை மறுபடியும் உயிரோட விட மாட்டாங்க. அதனால தான் நான் இத்தனை நாள் ரகசியமாக வசந்த் சாரோட பாதுகாப்பில் இருந்தேன். இன்னைக்கு என்னோட அப்பாவுக்கும் வர்ஷினிக்கும் இந்த சரவணன் அண்ணனுக்கும் இவன் செஞ்ச அத்தனை கொடுமைகளுக்கும் பதில் சொல்லத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் சொல்கிறது வெளியில் தெரிஞ்ச கொஞ்சம் பேரை பற்றி தான். ஆனால் இவனால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் வெளியே தெரியாமலே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. சுமதி பேசி முடித்தபோது அந்த அறையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது. அஸ்வின் இப்போது கூண்டுக்குள் நிலை குலிந்து உட்கார்ந்தான். அவன் எதை மர்மம் என்று நினைத்தானோ அதுவே அவனது மரண சாசனமாக மாறியது. இந்த நேரத்தில் வசந்த் முன்னேற்பாடு செய்திருந்தபடி சுமதியின் உண்மையான பெற்றோர் அங்கே வந்து சேர்ந்தனர். பல வருடங்களாக தங்கள் மகளை பிரிந்து கண்ணீரே வாழ்க்கையாக கொண்டிருந்த அந்த தந்தை சுமதியை கண்டதும் அப்படியே நிலைகுலைந்து அமர்ந்தார். சுமதி அப்பா என்று ஓடி சென்று அவரை அணைத்து கொண்டாள். அந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான சந்திப்பு அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க வைத்தது. அதே சமயம் நாமக்கல்லிலிருந்து சுமதியை ஒரு மகளாக சுமந்து அவளுக்கு புகலிடம் கொடுத்த அந்த ஏழை தம்பதியினர் சுமதியின் உண்மையான பெற்றோரை கண்டதும் ஒருவித தயக்கத்தோடும் சோகத்தோடும் கிளம்பத் தொடங்கினர். நம்ம மகளை அவளோட உண்மையான குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், இனி நம்ம இங்கே இருக்கிறது சரியில்லை என்று பின்வாங்கினார்கள். இதை கவனித்துவிட்ட சுமதி தன் தந்தையின் கையை பிடித்துக்கொண்டு ஓடி சென்று அந்த நாமக்கல் தம்பதியினரை தடுத்து நிறுத்தினாள். அவர்களை இறுக்கமாக அணைத்து கொண்ட சுமதி, அம்மா, அப்பா, எங்கே போகிறீங்க? நீங்கள் இல்லாமல் எனக்கு இந்த உயிர் கிடையாது. எனக்கு பழைய நினைவுகள் இல்லாதப்ப, நான் யாருன்னு தெரியாதப்ப, ஒரு அனாதையாக தவிச்சு எனக்கு நீங்கள் தான் அம்மாவா அப்பாவா இருந்து சோறு போட்டீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட ரெடியானீங்களே. உங்களை விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று அழுதாள். நாமக்கல் தந்தை தழுதழுத்த குரலில், இல்லைம்மா, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. நாங்கள் ஏழைங்க, நீயே எங்கள் கூட வந்து கஷ்டப்படணும் என்றார். அதற்குள் சுமதியின் உண்மையான தாய் முன்னே வந்து அவர்களின் கையை பற்றினார். ஐயா, அப்படி சொல்லாதுங்க. என்னோட மகளை இந்த உலகமே கைவிட்டப்ப நீங்கள் தான் தெய்வமாக வந்து அவளை காப்பாற்றி இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. இனிமே நீங்கள் வேற நாங்கள் வேற இல்லை. என் மகளுக்கு நீங்கள் தான் முதல் அம்மா அப்பா. தயவு செஞ்சு எங்களோடவே வந்துடுங்க. உங்களை நாங்கள் ஒரு காலம் கஷ்டப்படவே விடமாட்டோம் என்று வேண்டுகோள் விடுத்தார்.
இதை கேட்ட நாமக்கல் தம்பதியினர் நெகிழ்ச்சியில் உறைந்து போனார்கள். இறுதியில் அனைவரும் ஒன்றாக இருக்க சம்மதித்தார்கள். பிரிந்திருந்த உறவுகள் அனைத்தும் இன்று ஒரு புள்ளியில் இணைந்தன. சுமதி நம்பிக்கையோடு சொன்னாள், வர்ஷினி, இனி நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். அஸ்வினோட அந்த சாப்டர் க்ளோஸ். இனிமே நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழலாம் என்று சொல்லும்போது வசந்த் மற்றும் ஆகாஷ் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சட்ட போராட்டத்தை விட இந்த மன போராட்டங்களில் அவர்கள் வென்றதுதான் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. அஸ்வினுக்கான இறுதி தீர்ப்பு இப்போது நீதிபதியால் வாசிக்கப்படுகிறது. நீதிபதி தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டு தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். இந்த நீதிமன்றம் அஸ்வின் மீதான அத்தனை குற்றச்சாட்டுகளையும் தீர விசாரித்தது. அரசு தரப்பு வக்கீல் மற்றும் சாட்சிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் அஸ்வின் ஒரு தனி மனிதன் அல்ல, அவன் சமூக விரோத கும்பலின் தலைவன் என்பதை நிரூபித்துள்ளது. அஸ்வினுக்கு கீழ்கண்ட குற்றங்களுக்காக தண்டனைகள் அறிவிக்கப்படுகின்றன: போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விநியோகம், பெண்களை கடத்துதல், அனாதை பிணத்தை வைத்து நாடகம் ஆடிய குற்றம், இதற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. இரட்டை கொலை குற்றங்களுக்காகவும் ஏமாற்றுதல் மற்றும் ஒரு குழந்தையை அனாதையாக்குதலுக்காகவும் அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு அஸ்வினின் சொத்துக்களில் இருந்து கணிசமான தொகை வழங்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் சரவணன் கொலை வழக்கில் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்ட ஆகாஷ் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அஸ்வின் தனது சுயநலத்திற்காக ஆகாஷை பலிகடா ஆக்கியுள்ளான். உண்மையான கொலையாளி அஸ்வின் என்பது வீடியோ ஆதாரம் மூலம் தெரிந்ததால் ஆகாஷ் இந்த கொலை வழக்கிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுகிறான். அவன் குற்றமற்றவன் என்று இந்த நீதிமன்றம் அறிவிக்கிறது. நீதிமன்றத்தில் இருந்த வர்ஷினி, செல்லம்மா மற்றும் சுப்பையா ஆகியோரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆகாஷ் விடுதலையான அந்த நொடி வர்ஷினி தன் கணவனை ஓடி சென்று கட்டி அணைத்து கொண்டாள். நீதிபதி இறுதியாக சொன்னார், அஸ்வினின் அத்தனை தண்டனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும். அவன் தனது வாழ்நாள் முழுவதும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் கழிக்க வேண்டும். அவனது சொத்துக்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நஷ்ட ஈடாக வழங்கப்படும். அஸ்வினுக்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்ட பின் விக்கிக்கான தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. ஒரு அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்ததற்காகவும் இரவில் வீடு புகுந்து பெண்களை தாக்கியதற்காகவும் விக்கிக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று அறிவித்தார். மேலும் எக்காரணத்தை கொண்டும் இவனுக்கு பரோல் வழங்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது என்றார். விக்கி தலையை குனிந்தபடி கூண்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான். இறுதியாக அனல் பறக்கும் குரலில் ராஜலிங்கத்திற்கான தீர்ப்பையும் வாசிக்க ஆரம்பித்தார். குழந்தையை கடத்துதல், அடையாள சிதைப்பு, போதைப்பொருள் கடத்துதல் என்ற குற்றங்களுக்காக இவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. தொழிலதிபர் என்ற போர்வையில் ராஜலிங்கம் பல பெண்களை கடத்தி அவர்களை தவறான தொழில்களில் ஈடுபடுத்தும் ஒரு சர்வதேச வலையமைப்பை நடத்தி வந்துள்ளார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல பெண்களின் வாழ்க்கையை சிதைத்ததற்காக இவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது என்று சொன்னார். ராஜலிங்கம் இனி தனது வாழ்நாளின் எஞ்சிய பகுதியை சிறையிலேயே கழிக்க வேண்டும். இவருக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படக்கூடாது என்று அறிவித்தார். நீதிமன்ற அறையில் நிலவிய அந்த பயங்கரமான மௌனம் அஸ்வினின் தாயார் மீதான தீர்ப்பு வாசிக்கப்படும் போது இன்னும் ஆழமானது. நீதிபதி அவளை அருவருப்புடன் ஏறிட்டு பார்த்தார். பின்னர் இறுதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பிற பெண்களின் வாழ்க்கையை சீரழித்த இவரின் செயல்கள் மன்னிக்க முடியாதவை. எனவே இவருக்கு 14 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படுகிறது. அனைத்து குற்றவாளிகளுக்கான தீர்ப்பையும் தனித்தனியாக வாசித்து முடித்த நீதிபதி தனது இறுதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார். இறுதி முடிவாக இந்த குடும்பமே ஒரு குற்ற பின்னணியை கொண்டது என்பது இதன் மூலம் ஊர்ஜிதமாகிறது. எனவே பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களுக்கும் நஷ்ட ஈடு வழங்கப்பட வேண்டும். அஸ்வின், ராஜலிங்கம், விக்கி மற்றும் அஸ்வினின் தாயார் என அனைவரும் அவரவர் செய்த வினைகளுக்காக தண்டனையை வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும். நீதி வென்றது. நீதிபதி அந்த தீர்ப்பை வாசித்து முடித்துவிட்டு தனது இருக்கையிலிருந்து கம்பீரமாக வெளியேறினார். அந்த அறையில் இருந்த அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று நீதியை கௌரவித்தனர். அஸ்வினின் அம்மா அப்படியே கல்லாய் உறைந்து நின்றார். தான் இத்தனை காலம் மற்ற பெண்களை அடிமையாக நடத்தி ரசித்தது இன்று தன் கைகளில் விலங்காக மாறியிருப்பதை அவரால் ஜீரணிக்கவே முடியவில்லை. போலீசார் அந்த குடும்பம் முழுவதையும் தனித்தனி வாகனங்களில் சிறைக்கு அழைத்து செல்ல தொடங்கினர். அகிலா நேராக அந்த பெண்ணின் முன் போய் நின்று,
பெண்ணுங்களோட சாபம் சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்க ராஜ்யம் அழிஞ்சிடுச்சு. இனிமேலாவது நரகத்துல இருந்து உங்க பாவங்களை கழுவுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடந்தாள். அத்தனை போராட்டங்கள், அத்தனை கண்ணீர், அத்தனை இழப்புகள் அனைத்திற்கும் இன்று முழுமையான விடிவு கிடைத்துவிட்டது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அனைவரும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த வினாடி காலத்தின் சக்கரம் தலைகீழாக சுழன்றது. போலீசார் அஸ்வினுக்கு விலங்கு பூட்டி அவனை அழைத்து செல்ல தயாரானார்கள். அவனது முகம் ஒரு வெறிபிடித்த மிருகத்தைப் போல காட்சியளித்தது. திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் அஸ்வினின் அடியாள் ஒருவர் வழக்கறிஞர் உடையில் வந்து கூட்டத்திற்குள் பாய்ந்து வந்தான். அவன் மறைத்து வைத்திருந்த ஒரு கைத்துப்பாக்கியை எடுத்து அஸ்வினிடம் வீசினான். அடுத்த நொடி நீதிமன்றத்தின் அந்த புனிதமான கூரை அதிரும் வகையில் துப்பாக்கி சத்தம் கேட்டது. அஸ்வின் மின்னல் வேகத்தில் அந்த துப்பாக்கியை பிடித்து தனக்கு மிக அருகில் இருந்த தலைமை காவலரை மார்பில் சுட்டான். அந்த அதிகாரி இரத்த வெள்ளத்தில் அப்படியே சரிய நீதிமன்ற அறையில் பெரும் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. யாரும் அசையாதுங்க என்று அஸ்வின் வெறித்தனமாக கத்தினான். அவன் குறிவைத்தது வசந்தையும் ஆகாஷையும் தான். ஆனால் அங்கே இருந்த கூட்ட நெரிசலையும் புகையையும் சாதகமாக்கி கொண்டான். வர்ஷினி அலறியபடி ஆகாஷின் பின்னால் மறைய ஆகாஷ் உடனடியாக தனது கைத்துப்பாக்கியை எடுக்க முயன்றான். ஆனால் அதற்குள் அஸ்வின் மற்றொரு காவலரை காலால் எட்டி உதைத்துவிட்டு அங்கிருந்த ஜன்னல் வழியாக வெளியே குதித்தான். நீதிமன்ற வளாகத்தில் ஒரு கருப்பு நிற கார் சீறிக்கொண்டு அவன் அருகே வந்து நின்றது. அஸ்வின் அதில் ஏறிக்கொள்ள அந்த கார் மின்னல் வேகத்தில் வளாகத்தை விட்டு வெளியேறி மறைந்தது. அஸ்வின் தப்பிச்சிட்டான், எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணுங்க என்று வசந்த் வாக்கி டாக்கியில் கத்தினான். சற்று முன்பு வரை நிலவிய அந்த மகிழ்ச்சி இப்போது காணாமல் போயிருந்தது. வர்ஷினியின் முகம் பயத்தில் வெளுத்தது. வசந்த், அவன் நம்மளை சும்மா விட மாட்டான். அவன் கையில் துப்பாக்கி இருக்கு. அவன் நம்மளை பழிவாங்க துடிச்சிக்கிட்டு இருக்கான் என்று நடுங்கினாள். சுமதியோ நிலைகுலைந்து அமர்ந்தாள். அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதி இல்லை சார். அவனை இப்படியே விட்டா அவன் இன்னும் மோசமாக மாறிடுவான் என்று சொன்னாள். காரினுள்ளே அஸ்வின் தனது துப்பாக்கியை தடவிக்கொண்டே ஒரு கொடூரமான புன்னகையை உதிர்த்தான். என்ன, நீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு சொல்லுதா? இந்த அஸ்வின் யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. என்ன தண்டிச்ச ஒவ்வொருத்தரையும், என் சாம்ராஜ்யத்தை அழிச்ச அந்த அகிலாவையும் வர்ஷினியையும் நான் ஒழிக்காம விட மாட்டேன். ஆட்டம் இனிதான் சூடு பிடிக்க போகுது என்று கத்தினான். நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு காகிதமாக எஞ்சியிருக்க இப்போது வீதியில் இரத்தமும் துப்பாக்கி தோட்டாக்களும் பேசத் தொடங்கியது. அஸ்வின் எங்கே செல்கிறான்? அவனது அடுத்த இலக்கு யார்? நீதிபதி தனது இருக்கையில் ஆவேசத்துடன் அமர்ந்தார். சட்டத்தின் சந்ததியிலே இரத்தம் சிந்திய அஸ்வினை தப்ப விடுவது நீதித்துறைக்கே இழிவு. இன்ஸ்பெக்டர் ஆகாஷ், உடனடியாக இந்த உத்தரவை கேளுங்கள். அவனை உயிருடன் பிடிக்க பாருங்கள். ஆனால் அவன் மீண்டும் துப்பாக்கியை பயன்படுத்தினாலோ அல்லது யாரையாவது பயணய கைதியாக பிடித்தாலோ பொதுமக்களின் உயிரை காக்க நீங்கள் தீர்க்கமான முடிவை எடுக்கலாம். சட்டத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, போங்கள் என்று ஆணையிட்டார். வசந்த் ஆகாஷை பார்த்து சொன்னான். ஆகாஷ், ஜட்ஜு சொல்லியிருக்கிறது நமக்கு கிடைச்ச கிரீன் சிக்னல். அஸ்வின் இப்போ ஒரு வெறி பிடிச்ச மிருகம். அவன் சரணடைய மாட்டான்னு நமக்கு தெரியும். என்கவுண்டருங்கிறது நாம் தேடி போய் பண்ணுறது இல்லை. அவன் நம்மளை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க போகிற ஒரு விஷயம். ஆகாஷ் தனது துப்பாக்கியை சரிபார்த்தபடி அவன் இப்போ வர்ஷினியையோ அல்லது அகிலாவையோ தான் குறிவைப்பான். அவனோட ஈகோ அவங்கள சும்மா விடாது. சிட்டி அவுட்டரில் இருக்கிற செக் போஸ்ட் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. அவனோட கார் சிக்னல் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்க. நீதிமன்றத்தின் பரபரப்பான தீர்ப்பிற்கு பிறகு அனைவருக்கும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூட நேரமில்லை. ஆகாஷ் மற்றும் வசந்த் அஸ்வினை துரத்தி கொண்டிருக்க அகிலா, வெற்றி மற்றும் குடும்பத்தினர் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முயன்றனர். அப்போதுதான் அந்த அதிர்ச்சியான செய்தி அகிலாவின் போனுக்கு வந்தது. அகிலா தனது போனை திறந்து பார்த்தபோது அங்கே ஒரு வீடியோ மெசேஜ் இருந்தது. அஸ்வின் மிக சாதுரியமாக வீட்டில் தனியாக இருந்த மீனா அம்மாவையும் பொம்மையையும் கடத்தி விட்டான். அவன் அந்த குழந்தையை கைகள் கட்டிய நிலையில் அங்கே அடைத்து வைத்திருந்தான். அடுத்ததாக வாய்ஸ் மெசேஜ் வந்து ரீச் ஆனது. என்ன அகிலா, என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னை அழிக்கணும்னு நினச்சேல்ல, இப்போ பாரு உன் பொம்மி என்னோட கையில். அவள் உயிரோட வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வா. ஏதாவது தந்திரமாக யோசிச்சு என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு நினச்சா பொம்மி உயிரோட கிடைக்க மாட்டா, ஞாபகம் வச்சுக்க. இந்த அஸ்வினை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அகிலா நிலைகுலைந்து போனாள். ஐயோ ஐயோ, என் பொம்மி, அஸ்வின் அவளை கடத்திட்டானே.
அவன் சொந்த குழந்தைன்னு கூட பார்க்காம இப்படி பண்றானே என்று கதறி அழுதாள். அவளது உடல் நடுங்கியது. அருகில் இருந்த வெற்றி அகிலாவின் கையில் இருந்த போனை பிடுங்கி அந்த மெசேஜை பார்த்தான். அவனது கண்கள் சிவந்தன. அகிலா, நீ பயப்படாத, நான் இப்பவே போய் அஸ்வினை ஒரு கை பார்க்குறேன், பொம்மியை நான் மீட்டுட்டு வரேன் என்று ஆவேசமாக கிளம்பினான். ஆனால் அகிலா அவன் கையை பிடித்து தடுத்தாள். வேண்டாம் வெற்றி, அஸ்வின் இப்போ ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி இருக்கான். நீ தனியாக போனால் கண்டிப்பாக உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான். பொம்மி உயிருக்கும் ஆபத்து வந்துடும். அவனோட கோபம் முழுக்க இப்போ என் மேலே தான் இருக்குது. வெற்றி ஒரு நிமிடம் யோசித்தான். அகிலாவை தனியாக விடுவதும் ஆபத்து, தான் மட்டும் செல்லுவதும் சரிப்படாது என்று உணர்ந்தான். அகிலா, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, இரு ஆகாஷ்கிட்டையும் வசந்த்கிட்டையும் சொல்லுவோம் என்று சொன்னான். உடனே அகிலா, ஐயோ வெற்றி, அவங்களே அவனை பிடிக்க துரத்திட்டு போயிருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அவங்களுக்காக வெயிட் பண்ண இது சரியான நேரமே இல்லை. சரி அகிலா, நீ சொல்கிறதும் சரிதான், இப்போ நேரத்தை வீணாக்கண்டாம், வா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம 2 பேரும் போவோம். ஆனால் நீ வண்டிக்குள்ளேயே இரு, நிலைமையை நான் சமாளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அகிலாவை தனது காரில் ஏற்றிக்கொண்டு அந்த லொகேஷனை நோக்கி மின்னல் வேகத்தில் காரை செலுத்தினான். அகிலாவும் வெற்றியும் அவ்வளவு பதற்றமாக யாரிடமும் எதுவும் சொல்லாமல் காரில் ஏறி பறப்பதை கண்ட வர்ஷினிக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை அவளது உள்ளுணர்வு உறக்க சொன்னது. வர்ஷினி சற்றும் தாமதிக்காமல் உடனடியாக ஆகாஷுக்கும் வசந்திற்கும் ஃபோன் செய்து தகவலை தெரிவித்தாள். ஆகாஷ், அஸ்வின் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அகிலாவும் வெற்றியும் ரொம்ப பதற்றமாக ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க, நாங்களும் அவங்க பின்னாடியே போகிறோம் என்று படபடப்பாக கூறினாள். மறுமுனையில் ஆகாஷ், பஷு, நீங்கள் யாரும் தனியாக போகாதுங்க, அது ஆபத்து என்று எச்சரித்தும் வர்ஷினியால் சும்மா இருக்க முடியவில்லை. வர்ஷினி, செல்லம்மா மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் அங்கே நின்றிருந்த ஒரு ஆட்டோவில் ஏறிக்கொண்டனர். அண்ணே அண்ணே, முன்னாடி போகிற அந்த கருப்பு நிறக்காரை விடாமல் துரத்துங்க என்று வர்ஷினி அவசரப்படுத்த அந்த ஆட்டோவும் வெற்றியின் காரை பின்தொடர்ந்து சீறி பாய்ந்தது. நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்த குடும்பம் இப்போது அஸ்வினின் வஞ்சக வலையில் மீண்டும் சிக்கி ஒரு மரண போராட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தது. நீதிமன்றத்தில் இருந்து தப்பித்த அஸ்வின் தனது அடுத்த இலக்கை மிக துல்லியமாக தேர்ந்தெடுத்தான். அவன் தப்பித்த வேகத்தை பார்த்தால் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு பிளான் என்பது ஆகாஷுக்கு புரிந்தது. அஸ்வின் ஒரு பழைய குடோன் பகுதியில் மறைந்திருக்க அகிலாவும் வெற்றியும் அவன் சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களைத் தொடர்ந்து வர்ஷினி மற்றும் செல்லம்மாவின் குடும்பத்தாரும், அவர்களைத் தொடர்ந்து வசந்தும் ஆகாஷும் அங்கு வந்து சேர்ந்தனர். வர்ஷினியின் கைகள் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆகாஷ், சீக்கிரம் வந்துருங்க, அந்த பாவி எதையும் துணிஞ்சு செய்வான் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டாள். சட்டம், பாசம், வஞ்சகம் என 3 மோதும் அந்த பழைய தொழிற்சாலை இப்போது ஒரு மாபெரும் இரத்த சரித்திரத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது. அந்த பழைய இரும்பு தொழிற்சாலை மரண அமைதியில் இருந்தது. அகிலா உள்ளே நுழைந்தபோது துருப்பிடித்த இரும்பு தூண்களுக்கு இடையே அஸ்வின் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தான். அவனது காலடியில் பொம்மி அழுது அழுது ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பின்னால் மீனா அம்மாவும் அடியாட்களின் பிடியில் துடித்து கொண்டிருந்தார். அகிலா ஆவேசமாக முன்னே வந்தாள். அஸ்வின், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? பண்ணின தப்புக்கு தானே உனக்கு தண்டனை கிடைச்சது, அதுக்காக உன்னோட சொந்த ரத்தத்தையே பணையம் வைப்பியா? ஒரு பச்சை குழந்தைய வச்சு மிரட்டுறியே, உனக்கு கூசல்லையாடா என்று கத்தினாள். அஸ்வின் கொடூரமாக சிரித்தான். வாம்மா வாம்மா தங்கச்சி, ஒன்னைத்தான் எதிர்பார்த்தேன். இந்த பொம்மிக்காக நீ ஓடி வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நடிப்புடி நடிச்ச? அன்னைக்கு வாசல்ல வசந்தா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் எனக்கு எதிராகவே சாட்சி சொல்றியா? உன்னை என் செல்ல தங்கச்சியா நினைச்சி வளர்த்ததுக்கு எனக்கு நல்லா வச்சடி ஆப்பு. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கவே கூடாதடி என்று உரிமைக்கொண்டே தனது கைத்துப்பாக்கியை அவளது நெற்றியில் வைத்தான். அகிலாவோ இமைக்காமல் அவனை பார்த்தாள். அவளது கண்களில் பயம் மறைந்து ஒரு வேங்கைக்கான ஆக்ரோஷம் தெரிந்தது. ஒரு நாள் நடிச்சதுக்கே உனக்கு இவ்வளவு எரியுதே, அப்ப 20 வருஷமா என் அப்பாவை கொன்னுக்கிட்டு என்கிட்ட பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சியே, எனக்கு எப்படிடா இருக்கும்? வாடா பார்த்துடலாம், நானும் உன் வீட்டில் வளர்ந்தவதான், எனக்கும் அந்த தைரியம் இருக்கு என்று ஒரு அடி முன்னே வைத்தாள். அஸ்வின் ஆத்திரத்தில் துப்பாக்கியின் விசையை அழுத்த போனான். அகிலா என்று ஒரு கர்ஜனை கேட்டது.
திடீரென்று அஸ்வினின் கையை ஒரு முதியவரின் கை பின்னாலிருந்து கெட்டியாக பிடித்து தடுத்தது. அது சுப்பையா. தனது வயது முதிர்ச்சியையும் மீறி தன் மருமகளை காக்க வேண்டும் என்ற ஒரே வேகத்தில் தனது முழு பலத்தையும் கொண்டு அஸ்வினின் கையை முறுக்கினார். என் மருமக மேல கைய வச்ச உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா என்று அவர் கத்த, அஸ்வின் ஆத்திரத்தில் சீ போடா கிளவா என்று அவரை ஓங்கி தள்ளினான். பின்னால் வந்து கொண்டிருந்த செல்லம்மா ஓடிப்போய் அவரை தாங்கி பிடித்து கொண்டார். அஸ்வின் மீண்டும் அகிலாவை நோக்கி துப்பாக்கியை திருப்பிய போது வெற்றி ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து வந்தான். அஸ்வினின் கையை பிடித்து துப்பாக்கியை வானத்தை நோக்கி திரும்பினான். தோட்டாக்கள் கூரையை பிளந்தன. வெற்றிக்கும் அஸ்வினுக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் தொடங்கியது. வெற்றி அஸ்வினின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட அஸ்வின் நிலைகுலைந்து பின்வாங்கினான். இந்த குழப்பமான சூழலை சரியாக பயன்படுத்தி கொண்ட வர்ஷினியும் அகிலாவும் மின்னல் வேகத்தில் செயல்பட்டனர். வர்ஷினி ஓடி சென்று பொம்மையை தூக்கி கொள்ள அகிலா மீனா அம்மாவை கட்டியிருந்த கயிறுகளை அவிழ்த்தாள். வர்ஷினி, குழந்தையை அழைச்சிட்டு ஓடு என்று அகிலா கத்த அஸ்வினின் அடியாட்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். அஸ்வின் ஒரு வெறிபிடித்த மிருகத்தைப் போல வெற்றியின் பிடியிலிருந்து விடுபட்டு ஆவேசமாக துள்ளினான். உன்னை இன்னைக்கு உயிரோட விடமாட்டேண்டி என்று கத்திக்கொண்டே அகிலாவை நோக்கி பாய்ந்தான். அகிலா நிலைகுலைந்து பின்வாங்க அஸ்வின் அவளை நெருங்கிய அந்த நொடி ஒரு பலமான மரக்கட்டை அஸ்வினின் மண்டையில் இடி இறங்குவது போல் இறங்கியது. அஸ்வின் நிலைகுலைந்து போனான். தலையிலிருந்து ரத்தம் கசிய அவன் தள்ளாடியபடியே அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். அங்கே வர்ஷினி கையில் ஒரு கட்டையோடு கண்களில் கனல் தெறிக்க நின்று கொண்டிருந்தாள். ஆக்ரோஷம் அவள் முகத்தில் தெரிந்தது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அஸ்வின், எவ்வளோ தைரியம் இருந்தா எம்எல்ஏ கையை வைப்ப என்று உருமிக்கொண்டு வர்ஷினியை ஓங்கி அறைய தன் கையை உயர்த்தினாள். ஆனால் காற்றில் உயர்ந்த அவனது கை பாதியிலேயே ஒரு பெண்ணின் கரத்தால் பலமாக பிடிக்கப்பட்டது. அஸ்வின் திடுக்கிட்டு பார்த்தான். அங்கே சுமதி நின்று கொண்டிருந்தாள். அஸ்வினால் சித்திரவதை செய்யப்பட்டு சாவையும் கண்டு மீண்ட அந்த சுமதி, இனி ஒரு பொண்ணை உன்னால் தொட முடியாதுடா என்று கர்ஜித்தாள். அவனது கன்னத்தில் தனது முழு பலத்தையும் கொண்டு பழார் என்று ஒரு அறை கொடுத்தாள். அந்த அறையில் அஸ்வினின் கௌரவமெல்லாம் சுக்கு நூறாக உடைந்தது. தான் ஒரு காலத்தில் அடிமையாக வைத்திருந்த சுமதி இன்று தன்னை தாக்கும் நிலையை அவனால் ஜீரணிக்கவே முடியவில்லை. தான் செய்த பாவங்கள் அனைத்தும் கருமேகங்களாய் அவனை சூழ்ந்து கொள்வது போல அவனுக்கு தோன்றியது. அவன் சுதாரிக்கும் முன்னே அவனது கண்களில் ஏதோ ஒன்று வந்து விழுந்தது. ஆ, கண்ணு எரியுதே என்று அலறினான். அவனது கண்களில் விழுந்தது வெறும் மண் அல்ல, நீதியின் துகள். இத்தனை நேரம் அஸ்வின் செய்த அக்கிரமங்களை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்த அஸ்வினின் சொந்த குழந்தை பொம்மி அங்கு கீழே கிடந்த மண்ணை அள்ளி அவன் முகத்தில் ஓங்கி வீசியிருந்தாள். தன் தந்தையாய் இருந்தாலும் அவன் ஒரு அரக்கன் என்பதை அந்த பிஞ்சு உள்ளம் உணர்ந்துவிட்டது. கண்கள் எரிந்த நிலையில் அஸ்வின் தடுமாற அந்த சந்தர்ப்பத்தை யாரும் தவறவிடவில்லை. பிடிங்க அவனை என்று கத்த அனைவரும் ஒன்று சேர்ந்து அவனை பிடித்து கொண்டனர். தப்பிக்க வழி தெரியாமல் தனது சொந்த குழந்தையாலேயே முடக்கப்பட்டு தான் ஏமாற்றிய பெண்களின் காலடியில் அஸ்வின் இன்று வீழ்ந்து கிடந்தான். அஸ்வின் அத்தனை எளிதில் வீழ்ந்து விடுபவன் அல்ல. அடிவட்ட பாம்பு மீண்டும் சீர்வதை போல அவன் வெறித்தனமாக எழுந்தான். அந்த நேரத்தில் ஆகாசும் வசந்தும் உள்ளே வர அஸ்வின் சத்தமாக சிரித்தான். வாங்கடா வாங்க, மொத்த குடும்பமும் ஒன்னா வந்து ஒரே இடத்துல சிக்கிட்டீங்களா? இன்னைக்கு இங்கே இருந்து ஒருத்தனை உயிரோட போக முடியாதுடா என்று கத்தியவன் தனது அடியாட்களை அழைத்தான். ஒரு சில நிமிடங்கள் அங்கே ஒரு பெரும் போர்க்களமாக மாறியது. அஸ்வின் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் ஆகாஷை சுட பார்த்தான். முதல்ல நீ சாவுடா என்று அவன் விசையை அழுத்த போன அந்த வினாடி அவனது முதுகின் பின்னால் ஒரு கூர்மையான கத்தி இறங்குவதை அவன் உணர்ந்தான். ஒரு நிமிடம் அவனது உடல் மரம் போல் ஆனது. துப்பாக்கி அவன் கையிலிருந்து நழுவியது. மெதுவாக திரும்பி பார்த்தான். அங்கே கண்கள் சிவக்க கண்ணீர் கன்னங்களில் வழிய அகிலா நின்று கொண்டிருந்தாள். அவளது கைகள் நடுங்கினாலும் அந்த கத்தி அஸ்வினின் அக்கிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தது. இத்தனை நாள் உன் கூட சேர்ந்து நான் பண்ணின பாவத்துக்கு இதுதாண்டா பிராயசித்தம். இனிமே உன்னால் ஒருத்தரோட வாழ்க்கையும் நாசமாகாது என்று கதறி அடிதாள். அஸ்வின் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தனது பாவ சுமைகளுடன் அங்கேயே சாய்ந்து உயிர் விட்டான். அவர்கள் வெற்றியோடு ஊருக்குள் நுழைந்தார்கள். சில காலத்திற்கு முன்பு இதே ஊர் மக்கள் வர்ஷினியை ஏளனமாக பார்த்தார்கள். ஆகாஷை கொலைகாரன் என்று முத்திரை குத்தி பேசினார்கள். ஆனால் இன்று அதே மக்களின் பார்வையில்
ஒருவித குற்ற உணர்ச்சியும் மரியாதையும் கலந்திருந்தது. ஆகாஷ் தனது சீருடையில் கம்பீரமாக வர வர்ஷினி தனது கணவனின் கையை பற்றி கொண்டு நிமிர்ந்த நடை போட்டாள். ஊர் பெரியவர்கள் முன்னால் வந்து அவர்களை வரவேற்றனர். வர்ஷினியை தவறானவள் என்று தூற்றிய அதே வாய்கள் இன்று அவளை வீரமங்கை என்று போற்றியது. ஆகாஷை இழிவாக பேசியவர்கள் இன்று அவன் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதை உணர்ந்து தலைகுனிந்து நின்றனர். முதியவர் ஒருவர் செல்லம்மாவையும் சுப்பையாவையும் பார்த்து நெகிழ்ச்சியாக, உங்க 2 பேரையும் நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மகனையும் இப்படி தங்கமான மருமகளையும் பெற நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஒருத்தன் நேர்மைக்கு இலக்கணம், இன்னொருத்தன் பொறுமைக்கும் தைரியத்துக்கும் அடையாளம். உங்க குடும்பம் இப்ப இந்த ஊருக்கே வழிகாட்டியா மாறிடுச்சு. செல்லம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஊர் மக்கள் அனைவரும் வசந்தை ஆச்சரியமாக பார்த்தனர். தங்கள் மண்ணிலிருந்து ஒரு பெரிய அதிகாரி உருவாகி இருப்பது அவர்களுக்கு கௌரவமாக இருந்தது. வசந்த் தனது பணியின் போது சேர்த்த தனது சொந்த உழைப்பு மற்றும் சேமிப்பை கொண்டு ஊரின் ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு அழகான ஆதரவற்றோர் இல்லத்தை கட்டியிருந்தான். அதற்கு சரவணனின் நினைவாக பெயரும் சூட்டியிருந்தான். அதன் திறப்பு விழாவில் அவன் எடுத்த முடிவுகள் அனைவரையும் நெகிழ வைத்தன. வசந்த் மீனா அம்மாவின் கைகளை பிடித்து கொண்டு சொன்னான், அம்மா, பொம்மி அஸ்வினோட குழந்தையா இருந்தாலும் அவளை பாதுகாத்து வளர்த்தது நீங்க தான். இனி பொம்மிய அகிலாவும் நானும் எங்களோட மகளா பார்த்துக்குவோம். நீங்க செஞ்ச உதவிக்கு நாங்கள் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வந்து பொம்மையை பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் உங்களை போன்ற ஒரு தாயோட அன்பு இந்த இல்லத்தில் இருக்கிற பல அநாத குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஒரு செவிலியரா உங்களோட சேவை இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். நீங்கள் இந்த இல்லத்தோட முக்கிய பொறுப்பாளராக இருக்கணும். மீனா அம்மா கண்கலங்கி போனார். என் கடமையை செய்ய எனக்கு ஒரு புனிதமான இடத்தை கொடுத்துட்டீங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார். அடுத்ததாக வசந்த் சரவணனின் அம்மாவை அழைத்தான். அஸ்வினின் குடும்பத்தால் தன் மகனை இழந்து வாடிய அந்த தாய் யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது என்பதில் வசந்த் உறுதியாக இருந்தான். அம்மா, இது உங்க வீடு மாதிரி. இந்த இல்லத்தோட சமையல் மற்றும் நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பொறுப்பு உங்களோடது. உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க கௌரவமா யாரையும் எதிர்பார்க்காம யார் கையையும் நாடி நிற்காம இங்கேயே வாழலாம் என்றான். சரவணனின் அம்மா வசந்தை கட்டி பிடித்து அழுதார். என் மகன் இல்லையேன்னு நினைச்சேன் வசந்த், ஆனா அவனை விட மேலான ஒரு மகனை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு என்றார். அனைவரும் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்க அவர்கள் வெற்றியின் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக தொடங்கியது. அடுத்த சில நாட்களில் அந்த கிராமமே திருவிழா கோலம் பூண்டது. ஜாதி மதம் கடந்து மனிதநேயம் வென்றது. வர்ஷினி தன் அண்ணன் வெற்றிக்கும் சந்தியாவுக்கும் இடையில் ஒரு பாலமாக நின்று அத்தனை சடங்குகளையும் செய்தாள். திருமணத்தன்று ஊர் கோவிலில் கெட்டி மேளம் முழங்க அட்சதை தூவப்பட்டது. வசந்த் வானத்தை பார்த்து, சரவணா, உன் தங்கச்சி இனி பாதுகாப்பா சந்தோஷமா இருப்பாடா என்று கண்கலங்க சொன்னான். அனாதையாக நின்ற சந்தியாவிற்கு இன்று ஒரு ஊரே சொந்தமாக மாறியிருந்தது. இரவு மெல்ல படர்ந்தது. ஆகாஷும் வர்ஷினியும் தங்கள் அறையில் தனிமையில் சந்தித்தனர். ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவொளி அவர்கள் இருவரின் முகத்தையும் வருடி கொண்டிருந்தது. இது வெறு தாம்பத்திய இரவு அல்ல, இது பல போராட்டங்களை வென்று மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்ட 2 ஆத்மாக்களின் சங்கமம். அந்த அறையில் அவர்களின் தாம்பத்தியம் ஒரு கவிதையைப் போல தொடங்கியது. ஒரு ஆண் பெண்ணிற்கு தரும் மிகப்பெரிய பரிசு அவளது கடந்த கால காயங்களை மறக்க செய்யும் ஒரு மென்மையான தீண்டல்தான். ஆகாஷ் அவளை அணுகிய விதம் அவளை ஒரு மலரை போல கையாண்டது. 1000 பிரிவுகளுக்கு பின் நிகழும் அந்த நெருக்கம் ஒரு யுகத்தின் தாகத்தை தணிப்பதாக இருந்தது. அவர்களின் உடல்கள் பிணைந்த அந்த தருணத்தில் பழைய அவமானங்களும் வலிகளும் சாம்பலாகி போனது. அங்கே காமம் என்பது காதலின் ஒரு சிறு துளியாக மட்டுமே இருந்தது. மறுபுறம் வசந்த் மற்றும் அகிலாவின் வாழ்க்கை ஒரு அமைதியான நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. அகிலா 5 மாத கர்ப்பிணியாக தன் வயிற்றில் துளிர்க்கும் புது உயிரின் ஸ்பரிசத்தை ரசித்து கொண்டிருந்தாள். வசந்த் அவளை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொண்டான். அன்று இரவு வசந்த் அவளது சோர்வு நீங்க கால்களை வருடி கொடுத்து கொண்டிருந்தான். பின் மெதுவாக அவளது வயிற்றில் முத்தமிட்டு, அப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் செல்லம் என்றான். அகிலா குறும்பாக, என்ன பாப்பாக்கு மட்டும்தான் முத்தமா, எனக்கு தரமாட்டியா என்று கேட்டாள். வசந்த் அவளை தீர்க்கமாக பார்த்தான். என் பொண்டாட்டிக்கு தராம எப்படி? ஆனால் இப்போ நீ இருக்கிற நிலைமைக்கு நான் முத்தம் தர போய் ஏதாவது நடந்துடணும் தான் பாவம் பார்த்து விட்டு வச்சிருக்கேன், பேசாமல் தூங்கு என்றான். அகிலா அவனை வேண்டுமென்றே சீண்டினாள். சும்மா இருடி, என்ன சீண்டி பார்க்காத,
என்று வசந்த் சொல்ல, சீண்டத்தான் செய்வேன், என்ன பண்ண முடியும் என்று அகிலா அவனது சட்டையை பிடித்து இழுக்க, வசந்த் அவளை தடுத்திட முடியாது. அவள் இதழ்களை ஆழமாக முத்தமிட்டான். அகிலாவின் குறும்பு பேச்சில் வசந்த் தன்னையே மறந்தான். அவள் இழுத்த இழுப்பிற்கு இணங்கி அவளது இதழ்களில் அவன் உயிரை செலுத்தினான். வயிற்றில் ஒரு உயிர் வளர உன் மடியில் என் உயிர் வளரட்டும். தாய்மை உன் மகுடம் என்றால் உன் அன்பு என் வாழ்வின் வரமல்லவா? உதிரம் கொடுத்தவள் நீ, அந்த உயிரை காக்கும் கவசம் நான். விடியும் வரை அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொள்ள அங்கே அஸ்வினின் நிழலே இல்லாத ஒரு புதிய உலகம் பிறந்தது. இரு ஜோடிகளும் தங்களது இல்லற வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினர். அங்கே ஒளிவு மறைவு இல்லை, கசப்பான சந்தேகங்கள் இல்லை. கணவன் மனைவிக்கு இடையே பூரணமான புரிதல் இருக்கும்போது அந்த இல்லமே சொர்க்கமாக மாறுகிறது என்பதை அந்த ஊரே உணர்ந்தது. மனதிற்குள் மாசில்லை எனில் அங்கே மௌனமும் சங்கீதம் பாடும். துணையவன் மேல் ஐயமில்லை எனில் அங்கே துயரங்கள் யாவும் ஓடும். இருமனம் இணைந்து ஒரு உயிராய் வாழும் வீட்டில் இரவு நேரத்து ரகசியங்களில் சந்தேகங்கள் இன்றி சரணடையும் மடியில் மலருமே அங்கே வாடாத தலையணை பூக்கள். ஒற்றுமையே பலம் என்கிற தாரக மந்திரத்தோடு அநீதியை வீழ்த்திய அந்த போராட்ட குடும்பம் இன்று அன்பால் பிணைக்கப்பட்ட ஒரு அழகான ஓவியமாக திகழ்ந்தது. அந்த விடியல் அவர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீட்டிக்கப் போகும் மகிழ்ச்சிக்கான ஒரு அச்சாரமாக அமைந்தது. குடும்பம் ஒன்று சேர்ந்தாகிவிட்டது, அன்பு மலர்ந்தாகிவிட்டது. ஆனால் வர்ஷினிக்கு தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அவள் வெறும் வீட்டு பெண்ணாக மட்டும் முடங்கிவிட விரும்பவில்லை. அவளிடமிருந்த தையல் கலை அவளது ஆயுதமாக மாறியது. ஆகாஷ் அவளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு வீட்டின் ஒரு சிறு பகுதியை தையல் கூடமாக மாற்றி கொடுத்தான். வர்ஷினி, உன்னோட திறமை இந்த 4 செவத்துக்குள்ள அடங்கிடக்கூடாது, நீ சாதிக்கணும் என்று ஊக்கப்படுத்தினான். வர்ஷினி சும்மா இருக்கவில்லை. அந்த ஊரில் இருந்த பெண்களை ஒன்று திரட்டினாள். அவர்களுக்கு தையல் கலையை கற்றுக் கொடுத்து ஒரு சுய உதவி குழுவை தொடங்கினாள். வர்ஷினியின் கைவண்ணத்தில் உருவான ஆடைகள் அதன் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்காக பக்கத்து நகரங்களிலும் பேசப்பட தொடங்கின. சில மாதங்களிலேயே வர்ஷினி தனது கூடத்தை வர்ஷினி ஃபேஷன்ஸ் என்கிற நிறுவனமாக மாற்றினாள். இப்போது அவள் ஒரு சாதாரண தையல்காரர் அல்ல, பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பளிக்கும் ஒரு முதலாளி. அவளது மாமியார் செல்லம்மா இப்போது ஊர் முழுக்க பெருமையாக பேசுகிறார். பார்த்தீங்களா என் மருமகளை, ஊருக்கே ட்ரெஸ் தச்சு கொடுக்குறா, அவள் காலில் அவள் நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கு என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தார். அகிலாவும் வர்ஷினிக்கு உதவியாக நிர்வாகத்தை கவனித்து கொண்டாள். திறமை இருக்கும் பெண்ணுக்கு இந்த வானமே இல்லை என்பதை அவள் உலகுக்கு நிரூபித்தாள். சுப்பையாவின் குடும்பம் இன்று ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. அதன் விழுதுகளாக வர்ஷினியும் அகிலாவும் அந்த இல்லத்தை தாங்கி பிடிக்கின்றனர். சந்தேகங்கள் அற்ற காதலும் விட்டு கொடுக்காத பாசமும் இருக்கும் வரை அந்த வீட்டில் தலையணை பூக்கள் என்றுமே உதிர்வதில்லை. சந்தேகங்கள் அற்ற காதலும் விட்டு கொடுக்காத பாசமும் இருக்கும் வரை அந்த வீட்டில் தலையணை பூக்கள் என்றுமே உதிர்வதில்லை. நன்றி. எண்ணங்கள் விதையாகும் போது எழுத்துக்கள் விருட்சமாகும். அதை போல தாங்க என்னோட இந்த மிகப்பெரிய குடும்ப நாவலான இந்த தலையணை பூக்கள் இன்னைக்கு உங்கள் சப்போர்ட்டோட முடிவுக்கு வரதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஸ்டோரி தொடக்கத்தில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இன்னுமே பெரிய தேங்க்ஸ். மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட ஃபர்ஸ்ட் நாவல். அதனால் கண்டிப்பாக நிறை குறைகள் இருக்கும். சிலருக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கும், சிலருக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கும். அதனால் நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உப்பு காற்றின் உயிர் பூவே அப்படிங்கிற ஸ்டோரியில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.